ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான லோன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து லோன் வந்து கிடைக்கும். ஸோ 30,000 வரை நம்ம லோன் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் லோன் எடுக்கலாம். உங்களோட சிபில் ஸ்கோர் பொறுத்து லோன் அமௌண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த லோன் ஆப்பில் எப்படி லோன் அப்ளை பண்ணுறது, என்னென்ன கேட்குறாங்கன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துச்சுங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஆப். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே கேஷ்ன்னு போட்டு கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் 10,000 காயின்ஸ் டெய்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 காயின்ஸுக்கு ₹2 தராங்க. அப்போ நீங்கள் 10,000 காயின்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா ₹20 ஆகும். ஸோ அப்படி வந்து நீங்கள் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண இது வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஒன், இந்த அப்ஸ்டாக்ஸ், இந்த ஆப்பெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ₹222 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் என்னென்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு, உங்கள் நம்பர் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு, கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நாள் அதை யூஸ் பண்ணி அதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹222 அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டார்ட் சர்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் போய் சும்மா அந்த சர்வே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக போய் நீங்கள் அவங்க சொல்கிறத மட்டும் நீங்கள் சர்வே மட்டும் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு 9 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹12. ஸோ 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹19 அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருக்கீங்கன்னா மற்ற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. அப்புறம் நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போட நேம் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்புக்குள்ளே வந்தோடனே உங்கள் ஆப்புக்கிட்ட உங்கள்கிட்ட என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துக்குங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் மெயில் வெரிஃபிகேஷன் கேட்குது. மெயிலும் வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேன் டீட்டெயில்ஸ் கேட்குது. உங்களோட பேன் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணிட்டு உங்கள் பேனில் இருக்கிற ஃபுல் நேம் அப்படியே என்டர் பண்ணிக்கங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதர்ஸாக என்டர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் 4 டிஜிட்டு ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு உங்களோட பின்கோட் டீட்டெயில்ஸ், உங்களோட எங்கே இருக்கீங்களோ அந்த பின்கோட் டீட்டெயில்ஸ், அந்த பெர்மனெண்ட் அட்ரஸோட பின்கோட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கரண்ட் அட்ரஸோட பின்கோடு. ஸோ உங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸ் ஒரு அட்ரஸ் இருக்கும், கரண்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒன்றாவே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ எல்லாமே என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்றதை இவங்களே வேலிடேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh பக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி இன்கம் வருது, ஸோ நீங்கள் சேலரிட் பர்சனாக, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஸ்டூடெண்ட்டாக, இதில் வேலைக்கு போலியா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க, உங்கள் வருஷம் இன்கம் எவ்வளோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் சிங்கிளாக இல்லை மேரிடான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஓகேவாக இருக்கும் பேசுகிறதுக்கு அப்படின்றது கேட்குறாங்க. எல்லாமே கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்து கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ், ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கீங்க, எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்ற அட்ரஸ், அதாவது பின்கோடு, இதெல்லாமே இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்கள் அம்மா நம்பரோ இல்லை உங்கள் அப்பா நம்பர், யார் நம்பராக இருந்தாலும் சரி, அவங்க நேமும் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டோட நேமும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குங்க. ஸோ ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன். ஸோ கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ கேஒய்சி பண்ணணும். அப்புறம் நம்ம கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக வித்தின் ஒரு 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது வந்து பண்ணிங்க. ஸோ இது கேஒய்சி பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும். அது டிஜிலாக்கர் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து அந்த ஸ்டெப் வந்து 1 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி வீடியோ கேஒய்சி. ஸோ வீடியோ கேஒய்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் இந்த வீடியோ கேஒய்சி முடிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி கேஒய்சி டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பில் எந்த ஸ்டெப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து நம்மளோட செல்ஃபி கேட்குறாங்க. ஸோ நம்ம செல்ஃபியை கொடுத்துட்டு நம்ம ஐடி ப்ரூஃப், நம்ம பேன் கார்டை அப்லோட் பண்ணிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இங்கே சொல்லி
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 30,000 நமக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 270 நாளுக்கு லோன் நம்ம கட்டணும். ஸோ 3472 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் த லோன் எதுக்காக நீங்கள் இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 30,000 லோன் கிடைக்கும், 3472 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு, 270 நாளுக்குள்ளே நம்ம இஎம்ஐ வந்து நம்ம கட்டணும். ஸோ அந்த இஎம்ஐ டேட் வரும்போது நம்ம கரெக்டாக வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ரீபேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஆப்பில் போய் கட்ட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டும் உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரும் அந்த பின்னும் போட்டிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அமௌண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டு நம்பரும் பின் நம்பரும் போட்டு உங்களோட இநேச் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட டேட் நீங்கள் எந்த டேட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க, இஎம்ஐ அமௌண்ட்டை. ஸோ இதான் வந்து இந்த ரீபேமெண்ட்டான ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதுக்காக இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்றத ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ பர்சனல் எமர்ஜென்சியாக, இல்லாட்டி ஷாப்பிங்க்கா, இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ எதுக்காக லோன் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இப்போ 30,000க்கு நம்ம ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1460 ரூபா. ஸோ லோன் அக்ரிமெண்ட் ஃபீஸ் 25 ரூபா, இன்ட்ரெஸ்ட் வந்து 3472 ரூபா போடுறாங்க. ஸோ லைஃப் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 600 ரூபா போடுறாங்க. ஸோ ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு உங்களுக்கு 30,000க்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27,658 ரூபா கிடைக்கும். ஆனால் நீங்கள் கட்டும்போது 30,000 ப்ளஸ் 3,500 இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் கட்டுவீங்க. ஸோ உங்களுக்கு பேங்க்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிங்க, ஐஎஃப்எஸ்சி கூட என்டர் பண்ணிங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அக்ரிமெண்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இநேச்சை வந்து நீங்கள் செட்டப் பண்ணிங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேங்க் மூலியமாவோ இல்லை ஜிபே யூபிஐ நம்பர், அந்த யூபிஐ நம்பர் மூலியமாவோ நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் இநேச்சும் லோன் அக்ரிமெண்ட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரண்ட். இது வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் லோன் ஃப்ரண்ட் டைப் பண்ணாலே இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஆப்பில் அப்ளை பண்ணி லோன் கிடைக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் 2 லிங்க் இருக்குது. ஸ்மால் லோன் ஆப், லோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஆப் 2 லிங்க் இருக்குது. ஸோ அது மூலிமாவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இதில் கிடைக்கலனா அதில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது லோன் கிடைச்சது இல்லைன்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்துங்க. அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக எல்லா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை அமுத்திக்கிங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.